ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளிவந்திருக்க ஹிட்லர் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே சரண்ராஜை காட்டுறாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரப்டடான பொலிட்டீஷியனாக இருக்கார். பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்க அவர் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யாமல் தனக்கு மட்டுமே பணத்தெல்லாம் வாரி சுருட்டிட்டு நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. ஸோ இப்போ சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகிறனால தனக்கு எவனுமே ஓட்டு போட மாட்டான். ஸோ மக்களுக்கு பணத்தை கொடுத்து தான் ஓட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு 500 கோடி ரூபாயை தன்னோட தொகுதி மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒவ்வொருத்தருட்டையா கொடுத்து அந்த பணத்தை அனுப்பும்போது அந்த பணத்தை சுருட்டிக்கிட்டு அவரோட ஆட்களையும் எவனோ ஒருத்தன் கொலை பண்ணிட்டு போகிறான். ஸோ இப்படியே கிட்டத்தட்ட 400 கோடி ரூபா போயிருது. இதுக்கப்புறம் இதை விட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு டெபுட்டி கமிஷனரான நம்ம ஜிவிஎம்மை கூப்பிட்டு இந்த கேஸை அவங்ககிட்ட கொடுக்குறேன், எப்படியாச்சும் அவனை கண்டுபிடி, எனக்கு என் பணம் வேணும்னு சொல்ல. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, அவரோட பணத்தையும் அவரோட ஆட்களையும் யாரு கொலை பண்றா, இதை கௌதம் வாசுதேவ் மேனன் கண்டுபிடிச்சாரா, இதுக்கடையில் விஜய் ஆண்டனி எப்படி உள்ள வந்தாரு, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ஸ்டோரி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்டாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கதைக்களத்தை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரதுக்கு உண்டான கான்செப்ட் தான். ஆனால் ஸ்டோரி என்னதான் கிரிப்பாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேல பார்த்தீங்கன்னா இந்த டீம் ரொம்பவே சொதப்பி வச்சுட்டாங்க. படமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தான் ஓடுது. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு எமோஷனல் சீக்வன்ஸை காட்டுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கனெக்டடாக இருக்கும், ப்ளஸ் ரியாலிட்டியாகவும் இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை காட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே கட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிட்டா ஹீரோ யார், அவர் எப்படி மெட்ராஸுக்கு வராரு, எப்படி வேலை தேடுறாரு, எப்படி ஹீரோயினை பார்க்குறாரு, எப்படி அவங்களுக்குள்ள லவ் வந்துச்சுன்ற படத்தோட 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இதே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கும்போது அந்த பணத்தை கொள்ளையடிக்கிற சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டு போகும். இந்த மாதிரி படத்தோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்திலே ஒரு மோடை செட் பண்ணி வச்சுட்டு அந்த ஒரு ஹைப்பில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆடியன்ஸ் இதை ஃபோக்கஸ் பண்ணுவானா, இல்லை அந்த விஷயம் எப்படி நடந்துச்சு, அதுக்கு உண்டான ரிலேட்டடான விஷயம் எப்படி வரும்னு சொல்லிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பானா. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அதிலேயே கொண்டு போயிட்டாங்க. கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அந்த கிரைம் எப்படி நடக்குது, அதுக்குண்டான பேக்ரவுண்ட் என்ன, விஜய் ஆண்டனி யார், அந்த ஃபஸ்ட்டு சீக்வன்ஸுக்கு என்னென்ன மாதிரியான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்ற விஷயத்தெல்லாம் வச்சுருந்தாலும் முதல் 1 மணி நேரம் இருக்கே அது யாருங்க உட்காந்து பார்க்குறது. பொறுமையை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோதிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா படமே 2 மணி நேரம் தான். கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தாங்களே 1.25 மணி நேரத்தில் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த டீம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேக்கிங்கில் பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு. தவிர கண்டினியூட்டி மிஸ்டேக்கும் சரி, மேக்கிங் வைஸும் சரி, இந்த படம் பெட்டராகவே இருந்திருக்கணும். கொடுத்த ரோலை பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து சரண்ராஜ் வில்லனாக பண்ணியிருந்தாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையுமே சொல்ல மாட்டேன். பட் அவர் வில்லனாக எந்த ஒரு விஷயமுமே பார்த்தீங்கன்னா பெருசாக பண்ணலை. ஏன்னா ஒரு படத்தில் வில்லன் கெத்தாக இருந்தால் தானே ஹீரோவை கெத்தாக காட்ட முடியும். இந்த படத்தில் ஹீரோவை கெத்தாக காட்டின அளவுக்கு வில்லனை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெத்தாகவே காட்டியிருக்கலாம். இது தவிர டெக்னிக்கல் வைஸ் ஓகேவான படம். பாடல்கள் அந்த அளவுக்கு எனக்கு செட் ஆகலை. படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடல் கண்டென்ட் இல்லைனாலும் ரத்தம் தெரிக்கக்கூடிய சில காட்சிகள் இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை போய் பாருங்கள். மொத்தத்தில் இந்த ஹிட்லர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா படத்தோட கதைக்களத்தை எந்த ஒரு குறையுமே சொல்ல மாட்டேன். மினிமம் கேரண்டியான படம் இது. இந்த மாதிரி கதைக்களங்களை எடுத்தால் கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கும்ன்ற அளவுக்கு ஒரு ஸ்டோரியை வச்சுக்கிட்டு ஸ்க்ரீன் பிளேல பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இந்த டீம் சொதப்பி வச்சுட்டாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சீக்வன்ஸ் காட்டுவாங்க. அது ரிலேட்டடாக படத்தை கொண்டு போகணும்னு பார்த்தா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஹீரோ யார், அவர் எப்படி ஹீரோயினை லவ் பண்ணுறாரு, எப்படி ஹீரோயினை லவ்வை ஒத்துக்க வைக்கிறாருன்றதுலே 1 மணி நேரத்தை ஓட்டிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்தாலும் 2 மணி நேரம் போடக்கூடிய படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நிறையவே லேக் ஆகுது. இதை தவிர சில இடங்களில் கண்டினியூட்டி மிஸ்டேக்கும் இருக்குது. டெக்னிக்கல் வைஸ் ஓகேவா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீட்டாகவே ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் பாருங்கள். படம் டீசெண்டான வாட்சாக இருக்குது. எனக்கு கேட்டிங்கன்னா ரைட்டிங் ப்ராப்பராக இருந்ததுனாலே இந்த படம் வேறு லெவல்லையே வந்திருக்கும். படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடல் கண்டென்ட் இல்லைனாலும் ரத்தம் தெரிக்கக்கூடிய சில காட்சி அமைப்புகள் இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். மற்றபடி நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்துக்கு மொத்தவளாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சது வீடியோ லைக் கொடுத்துருங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.